தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதியில் இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய மேனாள் அமைச்சர், கவிஞர், எழுத்தாளர், பன்முக ஆளுமை முனைவர் வைகை செல்வன். வணக்கம். எப்படி சார் இருக்குது புதிய பயணம்? நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. பயணங்கள் என்பதே புதியது தானே. பழைய பயணங்கள் என்பது பழைய பயணங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயணங்கள். ஒரே செடிதான், ஆனால் பூக்கின்ற பூக்கள் ஒவ்வொன்றும் புதிதானே. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு அனுபவங்களுடைய தொகுப்பு. இந்த பயணம் அனுபவங்களின் தொகுப்பாக அமையும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பில் தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு சொன்னதே ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு கடந்த ஆண்டு சொல்கிறப்ப மெல்ல அதிமுகவை நோக்கி தாவேக்கா வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட புகைப்படங்கள் அவங்க பயன்படுத்துகிறப்ப. ஆனால் இப்போ அதிமுகவிலிருந்து பலர் தாவேக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்க காரணம், அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வராது என்று ஒருத்தர் மாத்திரம் இல்லை, ஊரே சொன்னது. அதற்கு பிறகு மக்கள் மிக தெளிவான கருத்துக்களை எடுத்திருக்கிறார்கள், முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் ஒரு எளியவர்களுடைய கட்சியாக இருக்கிறது, ஒரு சாமானியவர்களுடைய கட்சியாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, விளிம்புநிலை மக்களுடைய ஆதரவு சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்கள் கட்டி நிர்மாணித்தன, கட்டமைத்தன. எவ்வாறு எனில், ஒரு எளியவன் வீட்டில் போய் உணவருந்துவது அந்த தலைவர்கள் அந்த ஊரே பார்த்து வியக்கும். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் வீட்டுக்கு போய் உணவருந்துகிறார் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அவருடைய மதிப்பு கூடும். இப்படி கட்சி வளர்த்தார்கள் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள். அந்த கொள்கைகள் வளர்ந்ததற்கு பிறகுதான் ஒரு சாமானியவன், ஒரு எளியவன், ஒரு பணமே, ஒரு டெபாசிட் கட்டுறதுக்கு கூட 10,000 ரூபாய் இல்லாதவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிட்டா மிராஸ்தார்கள், பண்ணையார்கள், பண்ணை பிரபுக்கள், பெரிய நிலச்சுவாந்தார்கள், தியேட்டர் அதிபர்கள், இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அவற்றை மாற்றியது திராவிட இயக்கத்தின் கொள்கைகள். அந்த கொள்கையினுடைய அடித்த பரிணாம வளர்ச்சி மிகுந்த தலைவராக திரு விஜய் அவர்களும், அந்த கொள்கைகளை கட்டி காப்பாற்றுகிற ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தையும் நாங்கள் பார்த்தோம், மக்களும் பார்க்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் அதை நோக்கி நகர்ந்தோம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக அடையாளம் பெற்ற நீங்கள் இப்போ தாவேக்காவை நோக்கி நகர்வதற்கு காரணம் திமுக மீதான எதிர்ப்பா அல்லது உங்கள் அதிமுக தலைமையின் மீதான வெறுப்பா? அதாவது திமுக மீதான கடுமையாக எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்க்க தவறிவிட்டது. ஒரு மிதமான போக்கை கையாளத் தொடங்கிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் ஏற்படுகிற அவலங்களை பேரளவிற்கு எதிர்த்துவிட்டு பொத்தாம் பொதுவாக இருந்து விட்டார்கள். கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலைப்பாட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கவே இல்லை. தீய சக்தி திமுக என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், அதையே வழிமொழிந்தார் அம்மா அவர்கள். அந்த கருத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீர்த்து போகச் செய்து விட்டார். மிக லாபகமாக தீய சக்தி திமுக, தூய சக்தி தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிவிட்டார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை கிடைத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவலங்களை, அட்டூழியங்களை, ஊழல்களை, நிர்வாக சீர்கேடுகளை, குடும்ப அரசியலை, ஒரு முதலமைச்சர் என்கிற அதிகாரமிக்க பதவியில் 5-6 அதிகார மையங்கள் இருப்பதை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டது. அதை மிகச் சரியாக புரிந்து கொண்டு அதை சரியான விதத்தில் மக்களிடத்தில் கொண்டு சென்ற காரணத்தினால்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈடிணையற்ற தலைவர் திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களை தமிழக மக்கள் முதலமைச்சர் என்கிற உயர்ந்த வாய்ப்பை, மகுடத்தை வழங்கியிருக்கிறார்கள். காலம் தந்த தலைவன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் ஒரு அரை நூற்றாண்டுக்கு அவருடைய அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 1/4 ஆண்டு கூட ஆகலை, அதற்குள்ளாக விமர்சனங்கள் கடுமையாக. நிச்சயமாக விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். காய்த்த மரம்தான் கல்லடி வரும் என்று சொல்வார்கள். ஆகவே கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து விட்டது ஒரு அதிசயம் இல்லையா? ஒரு வரலாற்று மாற்றம் இல்லையா?
மக்கள் அதற்குள்ளாக இப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து விட்டார்களே என்கிற ஒரு ஆதங்கத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். இன்னும் ஆட்சி அதிகாரத்தை துறைதோறும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய பணிகளை பற்றியெல்லாம் மிக லாபகமாக புரிந்து கொண்டிருக்கிறார், புரிய தொடங்கி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆகவே ஒவ்வொரு பணிகளாக லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சராவது ஒரு மேடையில் ஏறி லஞ்சம் கொடுத்தால் எனக்கு தொலைபேசியில் சொல்லுங்கள், லஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம், அரசு நிர்வாகத்தை உருவாக்குவோம், இது உங்கள் ஆட்சி, உங்கள் மாமா ஆட்சி, உங்கள் அண்ணன் ஆட்சி, உங்கள் தம்பி ஆட்சி, உங்கள் விஜய் ஆட்சி என்று சொல்லுங்கள், எங்கள் ஆட்சியை இது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு பிரகடனத்தை, ஒரு பிரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள் விரும்புகிறார்கள். அரசு அலுவலகங்களில் நீங்கள் போய் பார்த்தால் மனுக்களோடு வாருங்கள், பணத்தோடு வராதீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்த்து வியந்து போனேன். வட்டாட்சியர் அலுவலகங்களில், கோட்டாட்சியர் அலுவலகங்களில், தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ அலுவலகங்களில் உடனே போனால் வருமான வரி சான்றிதழ், நேட்டிவிட்டி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ உடனடியாக கிடைக்கிறது. வருவாய்த்துறை அலுவலகங்களில் பட்டா சிட்டா வேண்டுமா, உடனடியாக 21 நாட்களில் விண்ணப்பித்தால் உடனடியாக வீடு தேடி வருகிறது, அவர்களுடைய ஆன்லைனுக்கே வந்து விடுகிறது, அவர்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு பெரிய ஒரு மாறுதலை 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலாவது ஒரு வகையிலே சேர்க்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழலில் ஊற்றுக்கண்ணாக பெருக்கெடுத்து போய்விட்டது. பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 22 மாதங்களே முதலமைச்சராக இருந்த பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு பிறகு திரு கருணாநிதி முதலமைச்சரானதற்கு பிறகு ஊழலுடைய முடை நாற்றத்தை பார்க்கிறோம் என்று அன்று ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். அப்படிப்பட்ட ஊழலின் ஊற்றுக்கண்ணை திறந்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய உச்சத்தை இந்த கடந்த 5 ஆண்டு காலங்களில் 2026 வரைக்கும், 21லேருந்து 26 வரைக்கும் உச்சத்தை பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் ஊழல். ஒரு துறையினுடைய அமைச்சர் சிறையில் இருக்கிறார், ஆனால் சிறையில் இருந்து கொண்டே அந்த துறையின் முடிவுகளை எடுக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட பரவாயில்லை. அந்த அமைச்சரை உச்சநீதிமன்றம் நீக்க சொல்கிறது, நீக்கிவிட்டார்கள். அவர் முன்னாள் அமைச்சராகிவிட்டார். அந்த துறைக்கு மின்சாரத்துறைக்கு வேறொரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சரை போய் மனுக்கள் கொடுக்க பார்க்கிறார்கள். எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் பேருக்கு தான் அமைச்சர், முடிவெடுக்கிறதெல்லாம் முன்னாள் அமைச்சர், அவரை போய் பாருங்கள் என்று சொல்கிறார். ஒரு முன்னாள் அமைச்சர் தன்னுடைய வேறொரு அமைச்சராக இருக்கிறவருடைய துறையில் முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் அரசியலமைப்பு கேலி கூத்தாக்கப்படுவதில்லையா? அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் நீங்கள் இரகசிய காப்பு பிரமாணம் எடுக்கிறீர்களே, ஒருவரிடமோ பிறரிடமோ அரசின் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் காப்புரிமை ஏற்கிறீர்கள் அல்லவா? அதற்கு என்ன பொருள், என்ன அர்த்தம்? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாமான் மச்சான் அதிகார சண்டை, குடும்ப அரசியல், ஊழலுடைய ஊற்றுக்கண் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் தங்குதடை இல்லாத ஊழல். கரூர் கம்பெனிகள் தமிழ்நாடு முழுவதும் வசூல் செய்கிறார்கள். இப்படி ஒரு அதிருப்தியான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு யார் காரணம்? முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லையா? அதை தட்டி கேட்க வேண்டியவர் தட்டி கேட்க தவறிவிட்டார் என்பதுதான் இன்றைய பரிசு. அது இன்னொன்று சொல்கிறாங்க, அவர்கள் எல்லோரும் நீங்கள் இருந்த அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அதாங்க, அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் தான். அதுக்கு இப்போ கடந்த முறை எந்த அமைச்சரவையில் இருந்தாங்க? திமுக அமைச்சர்கள் தானே. திமுக அமைச்சர்களுக்கு யார் தலைவர்? முதலமைச்சர் தானே. அந்த முதலமைச்சர் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்திருக்கலாம்ல. உங்கள் தொகுதியிலேயே உங்களை தோற்கடித்து விட்டார்களே. ஒரு அதிகாரி வேலை தலைமைச் செயலாளருக்கும் முதலமைச்சர் செயலாளருக்கும் முதலமைச்சருக்குமே தெரிந்த ரகசியம். அதிகாலை வேளையில் செல்ஃபோனை திறந்தால் 5,000 ரூபாய் பரிசு வருகிறது. சிறப்பு தொகை என்று சேர்த்து வழங்குகிறார்கள். மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொண்டு என்ன செய்தார்கள்? உங்களுக்கு வாக்களித்தார்களா? எத்தனை ஆயிரம் கோடிகளை குளத்தூர் தொகுதிகளை கொட்டி கொடுத்தீர்கள். ஆனால் என்ன நடந்தது? ஒரு காலத்தில் பருகூர் தொகுதியிலே நின்றார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 96 படுதோல்வி அடைந்தார். என்ன காரணம்? மக்கள் மெமரி இஸ் வெரி ஷார்ப். மக்கள் விழிப்போடு பார்த்து கொண்டிருப்பார்கள்.
தவறு செய்தால் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவன் குடை சாய்ந்து விடுவான் என்பதற்கு இதுவெல்லாம் உதாரணம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில் தோற்றுப்போவது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம். அவரை நான் கொச்சைப்படுத்தவில்லை, மரியாதையோடும் மாண்போடும் சொல்கிறேன். வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு தலைவர் தோற்றுப்போய்விட்டார் என்பது வேதனைக்குரிய விஷயம். இதை பாடத்தை புகட்ட நினைக்கிறார்கள் மக்கள். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்போது கூட திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. எப்படியாவது சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விடலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகு ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் பேரம் பேசுகிறார்கள். ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா, அது வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கு, தொடர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அதிமுகவிலிருந்து தான் 6 பேர் அது அவங்க விருப்பத்தோடு விலகினார்கள். ஆனால் எளிதில் அணுகக்கூடிய இலக்கா அதிமுக மாறிட்டா. அதாவது எளிதில் அணுகக்கூடிய இலக்கு என்பதல்ல, உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். இப்போ நான்லாம் இருக்கேன் எளியவன் சிறியவன், எனக்கு பதவி வந்தாலும் பதவி வரலானோ அந்த இயக்கத்தில் தான் இருப்போம். 96 படுதோல்வி, அம்மாவே தோல்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேஷ்டி கட்டுவதற்கே பயப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து அந்த இயக்கத்தில் தானே இருந்தோம். 2006 எதிர்க்கட்சி, அந்த இயக்கத்தில் தானே இருந்தோம். அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு அணிகள் சிதறுண்டு பிளவுண்டு போனது. ஒரு பக்கம் தர்ம யுத்தம் என்று தொடங்கினார்கள், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருமதி சசிகலா போன்றவர்கள் கட்சிகளை பல்வேறு அணிகளாக பிரிந்தார்கள். நாங்கள் ஒரே அணியில் தானே இருந்தோம். கட்சி எங்கே இருக்கிறதோ, சின்னம் எங்கே இருக்கிறதோ, நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் 96, 2006, 2016, 2016 வரைக்கும் நடந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் போகாத நீங்கள் இப்போ போகிறீங்க. ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் தொண்டர்கள் இன்னும் அதிமுக அப்படி தான் இருக்கு. தொண்டர்கள் நிறைய 1 கோடி பேருக்கு மேலே அங்கே தான் வாக்களித்திருக்கிறார்கள். ரிசல்ட் என்ன? 35 எடுத்தால் தான் பாஸ். நீங்கள் 25 எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்களே, 25 நல்ல மதிப்பெண் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெயில் தானே, அதானே சொல்கிறேன். 101 இடங்களில் நீங்கள் 3வது இடம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்தில் வருகிற கட்சியா? மனிதநேயமிக்க மானுட பற்றுமிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கத்தில் அவர் பேரை சொன்னால் இன்று வாக்கு வங்கி இருக்கிறது. ஆக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த இயக்கத்தை புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கலையா? 91 எவருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் ஆணை சேனை ஆளம்பு கோட்டை கொத்தளத்தில் அதிமுகவின் பதாகையை பறக்கவிட்ட தலைவர் அல்லவா அவர். ஆக இப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை படுதோல்விக்கு காரணமாக உள்ளாக்கியது யார்? 10 தோல்வி, 11 தோல்வி, படுதோல்வி, இப்படியே தோல்வி மேல் தோல்வி அந்த இயக்கத்திற்கு பரிசாக கொடுத்திருந்தால் எந்த தொண்டர் அங்கே இருப்பார்கள்? அந்த தொண்டர்கள் அப்பழுக்கற்று பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தளபதிகளாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். திரு ஓபிஎஸ் வெளியே போனார், திரு வைத்தியலிங்கம் வெளியே போனார், இன்னும் பல்வேறுபட்ட தலைவர்கள் வெளியே போனார்கள். தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லையே. போனால் போகட்டும் போடா என்று ஒரு தலைவர் இருந்தால் அவர் தலைமை பண்புக்கு அழகா, அந்த தலைமை பண்புக்கு அழகா? அந்த கட்சி தலைமை தான் சொல்லுது தொண்டர்கள் இன்னும் உறுதியோடு இருக்காங்க. ஆனால் பதவிக்காகவும் வேறு ஏதோ ஒரு ஆதாயத்திற்காகவும் போறவர்கள், இங்கே முன்னாள் அமைச்சர்களாக பதவிகளில் இருந்தவர்கள், அனுபவங்களது வசதிகளை பெற்றவர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக அற்ற குளத்து அருநீர் பறவை போல போகிறாங்கங்கிறாங்க. சரிங்க, அற்ற குளத்து அருநீர் பறவை போல போகிறாங்க. காப்பாற்ற வேண்டியது யார்? அந்த குளம் அற்று போனதற்கு யார் காரணம்? நீர் வறண்டு போனதற்கு யார் காரணம்? நீராதாரத்தை பெருக்க வேண்டிய அந்த தலைமை பண்பு நீராதாரத்தை ஏன் பெருக்கவில்லை? காக்க வேண்டிய பொறுப்பு கேப்டனுக்கு அல்லவா இருக்கிறது. ஏன் காக்க தவறிவிட்டீர்கள்? ஒரு கப்பல் கடற்கரையின் ஓரத்திலேயே, கரையின் அருகிலே இருந்தால் அதிலே கேப்டனை பணியாற்றினால் ஒரு நல்ல மாலுமியாக வர முடியாது. கப்பலை நடுக்கடலில் செல்ல வேண்டும். நடுக்கடல் கப்பல் செல்லுகிற போது அலைகள் வரும், பெரிய ராட்சச அலைகள் வரும், பல்வேறு போராட்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து சிறப்பான முறையில் கப்பலை செலுத்தினால்தான் சிறந்த மாலுமியாக மாறுக. அந்த மாலுமிக்கு பக்கத்துணையாக நீங்களாம் இருக்கணும்ல. இல்லையே, அந்த மாலுமியே சரியில்லைன்னு தான் நாங்கள் வந்துட்டோம். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். அதனால தான் வந்துட்டோம். மாலுமிக்கு துணையாக இருந்தோம், தூணாக இருந்தோம், வித்தாக இருந்தோம், விதையாக இருந்தோம். நீங்கள் செய்கிற அத்தனை பணிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக நின்றோம். பல்வேறு தவறுகள் ஏற்பட்டால் கூட சரி செய்து விடலாம். மாவட்ட செயலாளர்கள் 10 பேர் சேர்ந்தால் ஒரு தலைவரை உருவாக்கலாம். அதுக்கு வழிமொழிவதற்கு இன்னொரு 10 பேர் அமைதியாக தானே இருந்தீங்க. பொறுத்து கொண்டோம். ஏன் பொறுத்து கொண்டோம்? கட்சி வீணாய் போய்விடக்கூடாது.
தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இயக்கம். வீணாக விழுந்து விடக்கூடாது, வீழ்ச்சியடைந்து விடக்கூடாது. எதிரியும் முன்னால் வீழ்ந்து விட்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் ஆக அவர்கள் நயங்கள் மீது, தொண்டர்கள் மீது, கழக தலைமையின் மீது பழி ஏற்பட்டுவிடும் என்பது பொறுத்தல்லும். 1-2 தவறில்லை, இப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. இனிமேல் எழுந்திருக்க வாய்ப்பில்லை. சரியான நேரத்தில் தவறான முடிவெடுத்தால் எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும்? துணிச்சலான முடிவெடுக்க வேண்டும். ஒரு கனிவான அணுகுமுறை வேண்டும், அன்பான அணுகுமுறை வேண்டும். தாய்மை பண்போடு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். தலைமை பண்போடு அவர்கள் விளங்க வேண்டும். இதெல்லாம் முதலமைச்சர் விஜய்கிட்ட இங்கே இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இருக்கிறனால தான் நாங்கள் போயிருக்கோம். அந்த அன்பும் கருணையும் ஈடற்ற ஈர்ப்பும் அவரிடத்தில் இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி மிகுந்த தலைவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், பொது தொகுதியில் நின்று வென்றிருக்கிறார். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாளம், அடித்தளம், அஸ்திவாரம். ஆக ஒரு 7-8 பேர் அமைச்சர்களாக இன்று இருக்கிறார்கள். சட்டப்பேரவை துணைத் தலைவர் உட்பட 8 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை யார் தந்தது? நம்முடைய மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களானே தந்தார். அவரைத்தான் சமூக நீதி காத்த வீரர் என்று அழைக்கலாம். எப்படி முற்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை வழங்கிய காரணத்தினால்தான் சமூக நீதி காத்த வீராங்கன் என்று புகழப்பட்டார். தான் சார்ந்த சமூகத்துக்கு மாத்திரம் ஒரு தலைவனாக இருக்கக்கூடாது. பொதுவெளியில் மக்களுடைய எண்ணத்தில், தொலைநோக்கு சிந்தனையில் ஈர்ப்பு மிகுந்த ஒரு தலைவர் பொதுத்தன்மையோடு நடக்கிற போதுதான் ஆளுமைமிக்க தலைவராக, அசைக்க முடியாத தலைவராக, ஒரு வரலாற்றில் நிரந்தரமாக இடம்பெறக்கூடிய தலைவராக வர முடியும். அப்படி ஒரு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை. அப்படி ஒரு தலைவராக திரு விஜய் அவர்கள் வந்துவிட்டார். ஒரு ஆளுமைமிக்க தலைவர், ஊழலை ஒழித்து விடுவேன் என்று உத்தரவாதத்தை, உறுதியை கொடுத்திருக்கிற தலைவர்னு சொல்கிறீங்க முதலமைச்சர் விஜய். ஆனால் உங்களுக்கு முன்னால் உங்கள் சகாக்களாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்தது விமர்சனத்துக்குள்ள. அதாவது சேர்ந்து 2 விஜயபாஸ்கர்கள் மீதும் சரி சேர்ந்திருக்காங்க. அவர்கள் வழக்கு இருக்குது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து விட்டதா? தீர்ப்பு தானே நிரந்தரம் பேசும். தீர்ப்பு வந்து விட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. யார் காப்பாற்ற முடியும்? முதலமைச்சர் காப்பாற்ற முடியுமா? பிரதமர் காப்பாற்ற முடியுமா? குடியரசுத் தலைவர் தான் காப்பாற்ற. அது வரைக்கும் அவங்கள சேர்க்கையை நிறுத்தி வச்சிருக்கலாம். இல்லை, அது உண்மையான நீதியை மறுப்பதற்கு போல. ஒரு நீதியை மறுப்பது என்பது குற்றமற்றவரா இல்லையா என்று தெரியாத போது அவர்களை மறுக்கக்கூடாது என்பதுதான் தலைமை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கணும்ல. நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீதிமன்றம் சொல்லிவிட்டால் யாரும் தப்பிக்க முடியாது. பள்ளிக்கல்வித்துறைக்கு வரும் சார். இப்போதும் ஓராசிரியர் பள்ளிகள் நிறைய இருக்குது. அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த அரசு ஒரு விமர்சனம் பொதுவெளியில் இருக்குது. தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக கொடுக்கும். 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளிங்கிற இலக்கை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. காலை வேலை உணவு திட்டத்தை கடந்த கால அரசு தொடங்கியதைப் போல இன்று சிக்கன் பிரியாணி போடலாம், மாணவர்களுக்கு புரோட்டீன் உணவு வழங்கலாம் என்று முதலமைச்சர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அது நடைமுறை சாத்தியம்? நிச்சயமாக சாத்தியம். அதற்குரிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், செயல் வடிவம் பெறுவதற்கு கால சூழ்நிலை கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. அரசு பணியில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள் இரவுகள் பாராது கண்டுஞ்சாது கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பல்வேறு மாற்றங்களுடைய அடிப்படையிலே அரசு பணியாளர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தங்களையே வருத்தி பணியாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். ஐசிஐசி பள்ளிகள், சிபிஎஸ்சி பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், பாண்டேஸ்வரி பள்ளிகள் என்று கல்வியினுடைய படிநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சமநிலையான கல்வியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஒரு நீட்டு தேர்வு என்பது அடித்தளத்தில் இருக்கிற, கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் அதை படிக்க முடியாமல் தவறவிட்டு விடுகிறார்கள் என்கிற சிந்தனையின் அடிப்படையில் தான் நீட் தேர்வே வேண்டாம் என்கிற கொள்கையை எல்லா கட்சிகளும் பின்பற்றுகிறது. அதை தலைமை இடத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசும் பின்பற்றி வருகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அனைவருக்கும் சமமான கல்வி என்பதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற சிந்தனை தமிழக வெற்றிக் கழக அரசினுடைய சிந்தனையாக இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் கல்வியாளர்கள் குழுவை ஆராய்ச்சி குழுவாக அமைத்து இதை குறித்தும் பரிசீலிப்போம்.
மேகேதாட்டு அணை விவகாரம் சார். சட்டவிரோதமாக ஒரு அணையை கட்ட கர்நாடக அரசு முனைப்பு காட்டுது, தீவிரமும் காட்டுது. ஆனால் அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற தமிழ்நாடு அரசு அலட்சியம் காட்டுது. இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கணும். கூடுதல் கவனம் செலுத்தினால தான் அவங்க திட்ட வடிவம் மத்திய அரசு திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுவே கர்நாடகத்துக்கு மிகப்பெரிய அடி. நான் ஒரு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடத்தில் கேட்டேன். 13 பேர் கொண்ட குழு செல்லலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக மற்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தைக்கு போனால் சரியாக வராது என்று சொல்கிறார்கள். மற்ற ஏனைய கட்சி நிர்வாகிகள் போனால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறார்களா, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போங்க, நீங்கள் கர்நாடக முதலமைச்சரோடு பேசணும், நீங்கள் திரு ராகுல் காந்தியோடு பேசணும், அட்லீஸ்ட் மாணிக் தாக்கூரையாவது அழுத்தம் கொடுக்கணும் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆக ஒரு புதிய கோணத்தின் அடிப்படையில் மேகதாட்டு அணை தடுத்து நிறுத்துவதற்கு இப்படி ஒரு முயற்சி எடுக்கலாமா என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது. 1-2 நாள் பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் பேச்சு வர்றப்பவே கர்நாடகத்தில் எதிர்ப்பு இருக்குது. நம்ம முதலமைச்சருடைய பதாகையில் கிழிக்கிறாங்களாங்க. இல்லை, அது அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் செய்கிற சூழ்ச்சி எல்லாம் நடக்கும். ஆகவே இதுவும் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று விட்டால் என்ன செய்வீர்கள்? ஆனால் விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை என்பது 2 முதலமைச்சர் சந்திக்கிறதே அதையெல்லாம் மீறிய ஒரு சட்ட விரோதம். அது நீதிமன்றம் கொடுத்ததற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆணையம் தந்திருக்கிறது, நடுவர் மன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, உச்சநீதிமன்ற வழிகாட்டி நெறிமுறையை வெளியிட்டிருக்கிறது. காவிரி நதிநீர் சரத்து தாவா சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உற்பத்தியாகிற இடத்தை விட கடைசியாக செல்கிற காவிரி கடைமடை பகுதிகளுக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது என்கிற தெளிவுபடுத்தியிருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி அதை அரசு கெஜெட்டிலும் பதிவு செய்திருக்கிறோம். அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் அந்த சட்ட ரீதியாக தானே போகணும். ஏன் முதலமைச்சர் அணுகுறது முடிந்து போன ஒரு பிரச்சனையை சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். சட்ட ரீதியாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது குறித்து 2 விதமான கருத்து. ஒன்று, நடுவர் மன்றம் அமைத்தால் இந்த பிரச்சனைக்கு வேறு வடிவத்தை ஏற்படுத்தி அதை காலதாமதப்படுத்துவதன் மூலமாக கட்டுவதற்கு தடை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு சிந்தனையும் இருக்கிறது. 2வதாக, பேச்சுவார்த்தை நடத்தினால் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தொடர்பு ஏற்படுகிற போது பதட்டம் குறையும். சரி, ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எங்கள் கூட்டணியோடு அவர்களும் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இப்படி ஒரு சிந்தனை ஓட்டமும் இருக்கிறது. ஏன்னா இந்த அரசில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கு, 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் தான் முதலமைச்சராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ் இந்த இடத்துல இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, ஒரே நிலைப்பாடு தான். இது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு செங்கலை கூட நாங்கள் வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதான் உணர்வு. தடுக்க காங்கிரஸ் எடுத்த முயற்சி என்ன? எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து திரு மாணிக் தாக்கூர் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அடுத்து திரு டி.கே. சிவகுமார் அவர்களை முதலமைச்சரை சந்திக்கிறோம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொன்னால் எல்லாரிடம் பேசித்தான் இருப்பாங்க. இது அடுத்தடுத்த கட்டங்களில் முறையாக அறிவிப்பு வெளியிடப்படும். அதிமுகவில் கசப்பான நிகழ்வுகள், பல கண்ணீர் துயரங்கள் அப்படிலாம் சொன்னீங்க. என்ன கசப்பான? இதை போய் திருப்பி பேசிகிட்டு இருக்கிறதுல பயன் இல்லைன்னு நினைக்கிறேன். கடந்து போனவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தாங்க. அப்படியா? அதில் மாற்று கருத்து இல்லையே. இந்திய யூனியன் பேசிக்கிட்டாங்களா இல்லை உங்களுக்கு ஆதாரபூர்வமாக எதுவும்? நீங்கள் எல்லா தலைவர்கள் சொன்னதான், நீங்கள் முக்கிய தலைவராக ஒருத்தர் இருந்தால். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் என்ன சொன்னார்? பேராசிரியர் காதர் மைதீன் ஸ்டாலின் அவர்கள் எங்களை அழைச்சார். முதல் நாள் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொன்னார். நாங்கள் இதை எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 2வது நாள் திரு தொல் திருமாவளவன் முதலமைச்சர்னு சொன்னார். அவர் எம்எல்ஏவே இல்லையேன்னு கேட்டேன். இல்லை, 6 மாதத்துக்குள்ளாக ஒரு தொகுதியில் நின்று வென்று விடலாம் என்று சொன்னார். சரி, நான் எங்கள் கட்சி நிர்வாகியோடு கலந்து ஆலோசித்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இது வெளிப்படையான உண்மை தானே. 47, 57 எண் எவ்வளவு? 104 தானே வருது. 104ஓடு எண் வருகிற போது எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும்? அங்கே 107 இருக்குது தமிழக வெற்றி கழகத்திற்கு. 5 இடம் காங்கிரஸ். ஆனால் இதெல்லாம் கட்டுக்கதை. இதை நான் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி 5 இடம் முதல்ல போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இடதுசாரி வலதுசாரியும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. திரு பேபி என்ன சொன்னார்? இது கட்டுக்கதைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திரு பேபி
என்ன அடுத்த சொன்னார்? நாள் மறுத்துட்டாரு. மறுத்தார். இவங்க சொன்னதுனால மறுத்தார். முத நாள் என்ன சொன்னார்? இந்த மாதிரி எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இடதுசாரிகள் வலதுசாரிகள் ஒருபோதும் வந்து சோரம் போக மாட்டார்கள். ஒரு கருத்து நிலையான கருத்து. தமிழக வெற்றி கழக அரசாங்கம் இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது என்று அவர்களும் பல்வேறு கருத்துக்களை குறைகளும் சொல்லி நிறைய விமர்சனங்களை அவங்க தான் விமர்சனம் செய்கிறார்கள். விமர்சனம் செய்வது நல்லதுதான். எதிரெதிர் கருத்துக்கள் வருகிற போதுதான் ஜனநாயகத்தினுடைய புதிய கருத்துக்கள் எதிர்கட்சிகளிலிருந்து வரலாம், அரசுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிகள்கிட்ட ஆதரவு கொடுக்கிற போதும் கூட அந்த கருத்துக்கள் ஒரு புதிய கருத்துக்களாக இருந்தால், விமர்சனங்கள் சரியாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், தவறு இல்லையே. சங்க காலத்தில் மன்னர்களை வழிநடத்தியவர்கள் புலவர் பெருமக்கள். ஆக மன்னருக்கு என்ன நீதியும் அவர்கள்தான், ஆட்சியும் அவர்கள்தான், ரெண்டும் ஒன்றா இருக்குது. இப்போ தான் வந்து ஆட்சி அதிகாரம் ஒரு பக்கம், நீதி அதிகாரம் இன்னொரு பக்கம் நான்காக பிரிந்து விட்டது. பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம், நீங்கள் எல்லாம் சுட்டி காட்டினால் அரசு கேட்க வேண்டும். இப்படி பல்வேறு அதிகாரிகள் இன்னொரு பக்கம். அரசு அமைச்சர் பெருமக்கள் ஒரு அதிகாரி இடத்துல, ஆட்சி நிர்வாகி இடத்துல, இந்திய ஆட்சி பணியாளர் இடத்துல கருத்து சொன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. இல்லை இது இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி செய்தால் தவறு வந்துவிடும் என்ற கருத்தை சொல்லுவார்கள். ஆக 4 அமைப்புகள் இருக்கிறது ஜனநாயகத்தில். நீங்கள் ஒரு அமைச்சராகவும் பணியாற்றிய ஒருவர். ஆனால் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வருது, புதிய செயல்பாடுகள் மீது. புதியவர்கள் இப்போதுதான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். முதல் முறை அமைச்சர்கள். 2 ஆண்டுகளில் தான் அரசியல் களத்தை உணர்ந்திருக்கிறார்கள். போக போக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். 1-2 தவறுகள் ரீல்ஸ் போட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. முதலமைச்சர் கேபினட் மீட்டிங்லேயே சொல்லி அதை சரி செய்து விட்டார். துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய துறையில் மாத்திரம் ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி சரியான முறையில் இன்னும் போக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை உணராமல் செயல்படுறாங்களோ? கிடையாது. ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக உணர்கிறவர்கள் தான் படித்த இளைஞர்கள். இந்த பூரா இளைஞர்கள். 27 வயசில் ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார். 35-45 வயசுக்குள்ளே எல்லாம் நிரம்ப அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறார்கள். அமைச்சர்களாக பொறுப்பேற்றதற்கு பிறகு நேர்மையின் வடிவமாக இருக்கிறார்கள், நெருப்பின் வடிவமாக இருக்கிறார்கள். இன்னும் அரசு நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் தர வேண்டும். 1 மாதம் 2 மாதம் 3 மாத காலத்திற்குள்ளாகவே ஒரு அரசு நிர்வாகத்தை படித்து கொள்ள முடியுமா? இந்திய ஆட்சிப்பணியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் 12 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறாங்க. 12 லட்சம் பேரில் 10,000 பேர் தான் மெயின் எக்ஸாம் போகிறாங்க. 10,000 பேரில் 1000 பேர் தான் இன்டர்வியூக்கு போகிறாங்க. அந்த 1000ல் 4 பேராக இருந்தால் தான் பாண்ட் டிஸ்ட்ரிக்ட் அவங்களுடைய ஸ்டேட் கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பரீட்சை எழுதுகிறாங்கன்னா அந்த 4 பேர் 12 லட்சம் பேரில் 4 பேர் இருந்தால் தான் அதில் தமிழ்நாடு கேடர் கிடைக்கும். ஆக இப்படி ஒரு அப்படி 12 லட்சம் பேரில் 4 பேரில் ஒருத்தராக இருந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு 2 ஆண்டு பயிற்சி கொடுக்குறாங்க டேராடூனில், இல்லையா? அரசியல் பணி, ஆட்சி பணி, அரசு பணிக்கு 2 ஆண்டுகள் என்பது அதனால் இப்போ தான் அவர்கள் போதிய பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள், திறமையான தம்பிமார்கள், சகோதரிகள், ஆக்கப்பூர்வமான பணியாற்றுகிறார்கள். அரசுக்கு எந்தவித கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்று உள்ளன்போடு இருக்கிறார்கள். மக்கள் சேவையில் தங்களை கரைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதனுடைய அரசின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் நட்பெயரை தேடித்தர வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்கிறார்கள். போக போக நீங்கள் பார்க்கலாம். நிறைவா சார், நான் என்பது என்னோடு முடிவதில்லைன்னு நெருடாவுடைய கவிதையை நீங்கள் தாவேக்காவில் சேர்றப்ப குறிப்பிட்டீங்க. உங்களோடு முடியுதா? அடுத்து யார்? அடுத்து வந்து அவர்கள் கையில் தான். நாங்கள் எந்த விதமான முடிவுகளை நீங்கள் ஈடு இணையற்ற தமிழீழத் தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரனிடத்தில் போய் கேட்டார்கள், நீங்கள் எந்த விதமான ஆயுதங்களை எடுக்கிறீர்கள் என்று சொல்லி. அதை நாங்கள் தீர்மானிப்பதில்லை, எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்கிறார். 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக ஒரு இயக்கத்திலே பயணிப்பவர்களை சரியாக அவர்களை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? வேறொரு இயக்கத்திற்கு கசப்போடு கண்ணீரோடு வேதனையோடு போய் இணைந்து விடுகிறார்கள். அப்படி முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அடுத்து யார் என்பதை அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். சஸ்பென்ஸ். நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.